வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனித்தம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். கொம்பனி தெரு மேம்பாலம் ஜனாதிபதியால் மக்கள் பாவனைக்கு கையளிப்பு. மட்டக்களப்பில் பெருமளவான வெடிபொருட்கள் மீட்பு. மட்டக்களப்பில் 10வது நாளாக வேலையில்லா பட்டதாரிகளின் போராட்டம். மலேசியா பாராளுமன்றத்தின் செந்தில் தொண்டமானுக்கு சிறப்பு வரவேற்பு. தொடர்வது விரிவான செய்திகள். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் 5278 மில்லியன் ரூபாய் செலவில் கொம்பனி தெருவுக்கும் நீதிபதி அக்பர் மாவத்திற்கும் இடையில் புகையிரத பாதைக்கு மேலால் நிர்மாணிக்கப்பட்ட மேம்பால திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று வியாழக்கிழமை திறந்து வைத்தார். நாளாந்தம் 109 புகையிரத பயணங்களுக்கு புகையிரத கடவை மூடப்படுவதால் ஏற்படும் தாமதம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டத்தின் நிர்மாண பணிகள் மகா பொறியியல் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கரடினாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காரைக்காடு பகுதியில் இன்று வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போது 20,000 T56 ரக துப்பாக்கி ரவைகளும் 300 கன்னி வெடிகளும் 38 வெடிமருந்து பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட விசேட அதிரடிப்படையின் பொறுப்பதிகாரி WAAP சம்பத்குமாரவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விசேட அதிரடிப்படையின் பொறுப்பதிகாரி போலீஸ் அத்தியட்சகர் வர்ண ஜெயசுந்தரவின் மேற்பார்வையில் அம்பாறை கட்டளை தளபதி உதவி கட்டளை அதிகாரி P குணசிங்கவின் தலைமையின் கீழ் குறித்த அகழ்வு பணி இடம்பெற்றது. ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவுக்கு அமைய வாழைச்சேரி உதவி போலீஸ் அத்தியட்சகர் KG லக்மன் குமார, கல்லடி, களுவாஞ்சிக்குடி, பவுனதீவு ஆகிய பிரிவுகளின் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து குறித்த அகழ்வு பணியினை மேற்கொண்டனர். இதன் போது குறித்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட வெடிப்பொருட்களை கரடியனாறு போலீசார் பொறுப்பேற்று நீதிமன்றக்கு சமர்ப்பிக்க உள்ளனர். மட்டக்களப்பில் இன்று 10வது நாளாக வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காந்தி பூங்காவில் கடந்த 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட வேலையில்லா பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டமானது இன்றுடன் 10வது நாளாகவும் தொடர்ச்சியாக தீர்வு கிடைக்கும் வரையிலும் இடம்பெறவுள்ளதாக இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் தெரிவித்தனர். மேலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டதாரிகளுக்கு உடனடியாக நியமனங்களை வழங்க கோரியே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வணக்கம், நான் தீபிகா செலர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். இதுன்னு சொன்னால் நாங்கள் இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்றையோடு 10 நாளாக போகுது. ஏன்னு சொன்னால் முக்கியமான காரணம் எங்களுக்கு ஒரு தொழில் வேணுமென்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து போராடி கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு இந்து கல்லூரியின் மாணவர் தலைவர்களுக்கு சின்னம் சூட்டும் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் K பகிரதன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு கல்வி வலயத்தின் உடற்கல்வி உதவி கல்வி பணிப்பாளரும் பாடசாலை மேம்பாட்டு திட்ட இணைப்பாளருமான B லவகுமார் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். நிகழ்வில் மாணவர் தலைவர்களுக்கு பிரதம அதிதி, அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் சின்னங்களை சூட்டி வைத்தனர். முதல் முறையாக இலங்கை தமிழருக்கு மலேசியா பாராளுமன்றத்தின் சிறப்பான வரவேற்பு அளித்தனர்.
மலேசிய பாராளுமன்றத்திற்கு இன்று வியாழக்கிழமை சென்ற கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமானுக்கு அந்நாட்டு சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பான வரவேற்பை அளித்தனர். Mengalu-alukan kedatangan Honorable Mr. M. Senthia Tondaman, the Governor of Eastern Province, Sri Lanka, ke Parlimen Dewan Rakyat. Welcome. ரூபாய் என்ற நாளாந்த சம்பளத்தை வழங்குமாறு கோரி ஹட்டன் டி கோயா பகுதியில் இன்று வியாழக்கிழமை காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பகுதியில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு உத்தியோகஸ்தர்கள் உள்ளிட்ட சகல தரப்பினருக்கும் சம்பளம் அதிகரிக்கப்படுகின்ற நிலையில் தங்களுக்கும் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என அவர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தியா அசாமில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக காசிரங்கா தேசிய பூங்காவில் இதுவரை 159 வன விலங்குகள் உயிரிழந்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காசிரங்கா தேசிய பூங்காவின் இயக்குனர் கொனாலி கோஸ் கூறுகையில், அசாமில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இதுவரையில் 159 வனவிலங்குகள் உயிரிழந்துள்ளன. வெள்ள நீரில் மூழ்கி 128 மான்கள், 9 காண்டாமிருகங்கள், 2 சதுப்பு நில மான்கள் உள்ளிட்ட 159 வனவிலங்குகள் உயிரிழந்துள்ளன. அதே சமயம் 12 மான்கள், நீர்நாய் உள்ளிட்ட 133 விலங்குகளை மீட்டுள்ளோம். பூங்காவில் 111 விலங்குகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் மேலும் 7 விலங்குகள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசிரங்கா பூங்காவில் மொத்தம் 233 வன முகாம்கள் உள்ளதாகவும் தற்போது வெள்ள நிலைமை ஓரளவு மேம்பட்டு வருகின்றது. ஆனால் பூங்காவில் உள்ள 62 வன முகாம்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிபிசி செய்தி நிறுவனத்தின் வர்ணனையாளர் ஒருவரின் மனைவியும் 2 மகள்களும் உருக்குவில்லை பயன்படுத்தி கொல்லப்பட்ட சம்பவம் பிரிட்டனில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹெர்ட்போசையரில் உள்ள புசே என்ற பகுதியில் அவர்களது வீட்டிற்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பிபிசியின் ஊடகவியலாளர் ஜோன் ஹண்ட் தனது வீட்டிற்கு சென்ற வேளை தனது மனைவியும் 2 பிள்ளைகளும் தாக்குதலில் காயமடைந்த நிலையில் உயிருக்காக போராடி கொண்டிருந்ததை அவதானித்துள்ளார். எனினும் அவர்கள் காயங்கள் காரணமாக உயிரிழந்துள்ளனர். அவர்கள் குறுக்குவில் தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை இடம்பெற்ற பகுதிக்கு அருகில் நபரொருவர் பாரிய பொருளொன்றுடன் நடமாடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பல மணி நேர தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் 26 வயது நபரை கைது செய்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். குறுக்குவில்லை பயன்படுத்தி தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் என தெரிவித்துள்ள போலீசார் ஏனைய ஆயுதங்களையும் சந்தேக நபர் பயன்படுத்தி இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என குறிப்பிட்டுள்ளனர். தொடர்வது விளையாட்டு செய்திகள். ஐசிசியின் 20க்கு 20 சகலத்துறை வீரர்களின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இலங்கை அணியின் வனிந்து ஹசரங்க புள்ளிப்பட்டியலில் 222 புள்ளிகளை பெற்று மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார். இந்திய அணியின் வீரர் ஹார்திக் பாண்டியா 213 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தினையும், ஆஸ்திரேலிய வீரர் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 211 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தினையும் பிடித்துள்ளார். அத்துடன் இலங்கை அணியின் டசுன் சானக்க 15ஆம் இடத்தில் உள்ளார். ஐசிசியின் 20க்கு 20 சகலத்துறை வீரர்களின் தரவரிசையில் இந்திய வீரர் ஹார்திக் பாண்டியா சில வாரங்களுக்கு முன்னர் முதலிடத்தில் இருந்தார். சகலத்துறை வீரர்களுக்கான புள்ளிப்பட்டியலில் 222 புள்ளிகளை பெற்று ஹார்திக் பாண்டியா மற்றும் இலங்கை அணி தலைவர் வனிந்து ஹசரங்க ஆகியோர் சமநிலையில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.